மேல் சித்தர் மலை, மேல் சித்தர், மேல் சித்தர் அண்ணன் தான் வந்து நம்ம இந்த மேல் சித்தருக்கு கூட்டி போகலான்னு சொன்னார். ஆனால் வந்ததுக்கு அண்ணனுக்கு இதை தவிர்க்க முடியாத வேலையாம். ஸோ வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்கிட்ட அறிமுகப்படுத்திட்டு நம்ம மலையை இது பண்ணுறாரு. இங்கே தான் இங்கே சாமி கும்பிடணுமாண்ணா? இல்லை, இங்கே அதை கும்பிட்டுங்க, அப்புறம் மேலே போயிடலாம். அடிவாரத்தில் கும்பிட்டு எடுத்துக்கிறோம். இவங்களோட தான் நம்ம பயணம். ஆமாம், இவங்க தான் தொடக்கம். ஆமாம், இவங்களோட நம்ம பயணம். அண்ணன் வந்து இவங்களோட நம்மளை இணைச்சிட்டு நம்ம ஆன்மீக தேடல் ஒரு பயணம் இங்கே தான் சாமி கும்பிட்டு இங்கே தான் தொடருது. ஆமாம், இங்கே மேல் சித்தரானா? மேல் சித்தர். சரி வாங்க, இறைவனை கும்பிட்டு கிளம்பலாம். அம்மா வந்து நமக்கு மலைக்கு போயிட்டு வரதுக்கு சீத்தாப்பழமும் எலுமிச்சை பழமும் கொடுத்துருக்காங்க. அம்மாவுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு வாங்க மலை ஏறுவோம். நன்றிம்மா. வாங்க, இதுதான் பயணம். ஸ்டிக் ஒன்று கொடுத்துருக்காங்க, குச்சி. மலை ஏற வேண்டியதான். இங்கே குரங்குங்கெல்லாம் அந்த கையெல்லாம் பிடிக்கிட்டு போயிடுமா, அதனால் பரம்பொருளை தேடி பரவச பயணம். நல்லா அடர்த்தியான காடு. சித்தர்மலை. இது நீங்கள் எத்தனை மாதம்? இது 44ஆம் மாதம். நிறைய போயிருக்கோம். மதியத்துக்கு ஸ்டார்ட் பண்ணி போனது. ஓ, நிற்காம ஒரு மண்டலத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். ஓ, மண்டலம்னா எத்தனை நாள்னா? 48. ஒரு ஆண்டுக்கு புண்ணியம் தேடுறோம். அவ்வளோ புண்ணியம் ஒரு ஆண்டுக்கு தேடுறோம், அவ்வளோதான். பூ போட்டுக்கிறீங்க, வளர்த்தாது. அதாண்ணா. நல்லா இருக்கு. மெதுவாக வாங்க. சரிங்கண்ணா. இந்த கலைக்கு அப்படியே வச்சுன்னா கலைப்பு ஆகிடும். கண்டிப்பாக இன்னும் போகலாம், ஒன்றும் தப்பு இல்லை. போயிட்டோம்னா ஒரு நாளைக்கு விடிஞ்சு வரும், இல்லைன்னா ஒரு நைட்டாக வந்துடும். அங்கே தங்கிடுவீங்க? அங்கே தங்கிடும், இல்லைன்னா நைட்டாக இறங்கிடும். ஓ, கீழே இறங்கிறதுக்கு நமக்கு 1.25 மணி நேரம். ஏறதுக்கு 2 மணி நேரம்ண்ணா? ஏறதுக்கு 2.25 மணி நேரம். நின்று போகிற முடியா? ஆமாம், ஒரு 2.25 மணி நேரம். இங்கே வந்து அவ்வளோ சிக்னல் எல்லாத்தையும் விட்றது. ஓ, அதாண்ணா. இங்கே வரதுக்கு ஆண்டவன் உத்தரவு கொடுத்தா தான் வர முடியும். ஆமாம், ஒரு வாய்ப்பு இருக்கணும். ஆமாம். மேல் சித்தரைக்கான சித்தர் கோயில்லாம் அடிவாரம் என்ன? சித்திரை கோயிலாம் அதுங்க, அது அடிவாரம். அது அடிவாரம். அது சின்ன மலை, அதுக்கு மேலே இது மேல் சித்திரை. மேல் சித்தர். முன்னாடியே ஒரு இடம் இருக்கு. உட்காருவோம். ஓ, இது ஒரு மலை கொஞ்சம் கஷ்டம். ஓ, அது அதனால கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா இயற்கையாக இருக்குது. நைட்டில் வந்தால் நல்லாயிருக்கும். ஓ, நைட்டு வருவாங்களாண்ணா? ஆமாங்க, நைட் இந்த தரத்தில் ஏறுவாங்களா? இதில் தான் நாங்களே வருவோம். ஓ, எல்லாம் ஃபுல் இருக்கும். இப்போ இங்கே பொதுவானா இப்போ பௌர்ணமி ஏறுறாங்கல்ல, அது என்ன ராத்திரி அதிகமாக ஏறுவாங்களா, பகல் ஏறுவாங்களா? ராத்திரி தான் அதிகம். ஓ, அங்கே தங்கிக்குவாங்கண்ணா? அங்கே தங்கிக்குவாங்களா? இறங்குறாங்க. ஆ, அப்போ அங்கே மழை வந்தால் கொட்டாயிரு. ஓ, இது மொத்தம் எத்தனை மலைண்ணா இது ஏறுறது? ஒரே மலையா இல்லை? இல்லை, இந்த மாதிரி சரி கட்டி 4 இருக்கும். சரிண்ணா. இதை விட கொஞ்சம் அது நல்லாயிருக்கும். ஓ, கொஞ்சம் சுலபமாக இருக்கும். இது கொஞ்சம் கஷ்டம். இது பாதை வந்து கொஞ்சம் மேடு. ஆமாம், ஒரு அதிக தூரம். ஆமாம். அப்படியே கொஞ்சம் இலைப்பா வருவோம். ஆமாண்ணா. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து மலையிலேருந்து உட்காந்துட்டோம், போயிருக்கிறோம். அண்ணன் இப்போ தான் வராரு. அப்பா ஆமாண்ணா, பையில் இருக்குது. இருக்குண்ணா. டீஷர்ட் காட்டினாலும் கழட்டி போகணும். வேர்க்கும். அதான் அண்ணே அப்பயே நினச்சேன், அண்ணா இதுக்கு ஒரு சேஃப்டி ஒரு இன்னொரு டீஷர்ட் கொண்டு வந்திருக்கேன்.
சரி அங்கே போய் மாற்றிக்கலான்ட்டு அவங்க பயணத்தை தொடருவோம். நல்லா குத்துவது குத்தி கிழிச்சிடும் போல் இருக்கு. பரம்பூரில் பார்க்கணுன்னா சும்மாவா, அவர் அனுமதி கொடுத்தானா முதல்ல இங்கே தான் வரவே முடியும். சப்பாத்தி கல்லி முள் பார்த்து 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 வரணும். பழக்கம் இருக்கிறவங்களுக்கு அதான் ஆமாம் அதான் அதான் அது எப்படி நான் டெய்லியும் கிரவுண்டு போயிடுவேன். டெய்லியும் வாக்கிங்கு பேஸ்கெட் பால் விளாடுவேன். அதெல்லாம் கொஞ்சம் சுலமாக இருக்குது. ஆனால் இது மலை ஏறது நமக்கு புதுசு. அது வந்து கொஞ்சம் தரமாட்டமாக இருக்குது. அது எப்படின்னா ஜிம்மில் இருக்கான்ல, ஜிம்மு போகிறவன் இப்போ 100 கிலோ அனைச்சும் தூக்குவான். ஆனால் ஒரு மூட்டை அரிசி தூக்க சொல்ல முடியாது. காரணம் பழக்கம். கொஞ்சம் கவனமாக தான் ஏறணும் இல்லை. ஓ இந்த ராத்திரி இப்போ ஏறும்போது எப்படின்னா தெரிவிக்காது. ஆனால் வந்து ஜாக்கிரதையாக இருந்துமே. ஓ மேல் சித்தருக்கு அடிவாரத்தில் புண்ணிய பூமி நம்ம இளம்பிள்ளை. ரொம்ப செங்குத்தாக இருக்கு. இதெல்லாம் பார்த்தா ஏறணும். இப்படி ஏறினீங்களா? இதில் வந்து நான் இப்படியே வந்துடுறேன். ஓ நாம் இப்படியே உட்காந்துடலாம், இழப்பாறலாம். நண்பர்களே, செகண்ட் ஸ்டேஜ் இது. இங்கே ஒரு 5 நிமிஷம் ஓய்வு எடுத்துகிட்டு அடுத்த பயணத்தை தொடருவோம். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குண்டு. போன மலையிலே நான் சொல்லியிருப்பேன், நம்ம சேலம் என்றாலே மலை சூழ் மாநகரம். சுற்றி அங்கே பார்த்தீங்கன்னா மலையாக தான் இருக்கும் நம்ம சேலத்தை சுற்றி. இது வந்து சேலம் மாவட்டத்தில் இந்த சித்திரமலை அமைஞ்சிருக்கு. புண்ணிய பூமி. கைலாயத்து போகிறதும் இங்கே வர்றதும் 2 ஒன்று தான். லோக்கல் தானே. வாங்க மக்களே, செகண்ட் ஸ்டேஜ் முடிஞ்சிச்சு. இப்போ தேர்டு. வாங்க மூன்றாம் எபிசோடு மாதிரி 3ஆம் பகுதி மலைக்கு நிலைக்கு நம்ம மலை ஏறுறோம். நமச்சிவாய வாழ்க, நவதந்தாள் வாழ்க. நமச்சிவாய சிவாய சிவாய சிவாய. நல்லா இருக்கும். ஓ இங்கே உள்ள சமமாக இருக்க இடம். ஆ 2 மணி நேரத்தில் போகலாம். 2 மணி நேரம். ஆ ஆ என்ன கொஞ்சம் நேரமாக வந்தால் நல்லா இருந்திருக்கேண்ணா. ஒரு 6 மணிக்கு அடையில ஏறி. ஆ நம சிவாய நம சிவாய நம சிவாய. இது நான் அந்த மலையா? அந்த பழமண்ணா? ஆ ம் இதாங்க தேர்ட் ஸ்டேஜ். வெயிலில் உட்காந்தீங்கன்னா மறுபடியும் அந்த வீட்டே கூட
நான் உடம்பு டெய்லி ஏறினா வச்சுக்கண்ணா உடம்பு அப்படியே இருமாட்டம் ஆகிடும். ஒரு குரூப் வந்துட்டு ஓ டெய்லியுமே வராங்க. டெய்லியும் காலை கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான். எங்கே அங்கே போயிட்டீங்களா? இப்படி தான் இருந்தோமா இல்லை எப்படியா? நமக்குள்ள அப்பா உள்ளே வந்துட்டார் பரம்பொருள். ஓ இதோட மொதல் மலை முடியுது. நம்ம போகிறது எதுவும் அந்த மலையா? ஆமாண்ணா அங்கே போனோம். அந்த மலை தான் போனோம். நம்ம இப்படி சுற்றிட்டு போகலாம். ஓ இப்படியே போயிட்டு இப்படி சுற்றிக்கிட்டு அந்த மலைக்கு நான் போகணும். ஆமாம் அற்புதம் அற்புதம். நீங்கள் குளிரில் வந்தால் கூட வேர்க்குங்க. கண்டிப்பாக மழையை பெஞ்சா கூட வேர்க்குமா தம்பி சொல்கிறாப்புல. ஆமாம் நாங்களே 7 மணிக்கு கிளம்பும்போது பிளான் போட்டோம். அதான் டைம் தள்ளி போயிடுச்சு. ஓ அண்ணா அங்கே நின்ட்டாரு. அப்பப்போ இந்த மாதிரி புனித பயணம் செஞ்சு போயிட்டு வந்தா உடம்பு நல்லாயிருக்கும், மனசும் நல்லாயிருக்கும். நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு புண்ணியம். ஓ ஒரு சிறப்பு. ஆனால் இது என்ன அந்த டேங்க் என்னது? இதுதான் அந்த சுத்திகரிப்பு பாலம். ஓ மேட்டூர் தண்ணி வந்து இங்கே சுத்திகரிப்பு பண்ணி மக்களுக்கு பிரித்து கொடுக்குது. அந்த கட்டடம் என்னென்னா அது எதாவது சிக்கும். அது வந்து இது லாகலேஜ் ஹாஸ்டல் இல்லை. ஆமாம் அது இது அது சிவா ஸ்கூல். ஓ ரைட் ஓகே. இடம்லாம் உண்மையாக அழகாக இருக்குங்க. இடம்லாம் உண்மையாக பார்க்க அழகாக இருக்குண்ணா. அதான் நம்ம அதுதான் நம்ம இயற்கை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே. என்னென்னா அதனால தான் எங்கள் இதுக்கு வந்து நம்ம சேனல் பேர் க்ரீன் டிக்குன்னு வச்சுது. ஆமாம் பசுமை சரியானது. நாங்கள் வருஷம் இந்த செப்டம்பர் அக்டோபர் நவம்பரில் மரம் வளர்த்துவோம். பள்ளிக்கூடத்தில் மரம் வச்சு வளர்த்துறது. அந்த மரம் வச்சு வளர்த்தோம்னா அந்த குழுவுக்கு என்ன பேர்னா க்ரீன் கிராஸ் வேர்ல்டு, பசுமை பாதுகாப்பு உலகம்னு சொல்லி வச்சுது. ஜிடி விலாக்ஸ் க்ரீன் டிக் சுருக்கி ஜிடி க்ரீன் டிக் ஜிடி விலாக்ஸ். அவன் அனுமதியின்றி ஓரளவுக்கு கிடைக்காது. ஆண்டவன் வரலும் தான் கிடைக்கும். ஓகே இதுக்காண்ணா சித்துக்கு வந்து ரோப் காரு மத்திய சார். அண்ணா சரி ரோப் கார்லாம் பண்ணால் கூட்டம் எல்லாம் அள்ளும். கூட்டம் வந்தாவே அப்புறம் பண்பாடெல்லாம் கெடும். ஆமாம் கூட்டம் அதிகமாகனா அப்படிதாண்ணா. ஆமாம் இப்போ நானும் ஒரு 4-5 மலைக்கு போட்டு வீடியோ போட்டுருக்கேண்ணா. எங்கே போனாலும் பிளாஸ்டிக் பாட்டில் தான். நம்ம மக்களை தவிருங்கன்னு சொன்னால் அதை விட்டுட்டு கம்பெனி தடை பண்ணால் பரவாயில்ல. அவங்க அண்ணாங்க அப்படின்னு 2 அண்ணங்களும் பின்னாடி உட்காந்துட்டாங்க. தம்பி கொஞ்சம் நம்மளை வழி எடுத்து கூட்டி போகிறாப்புல. அம்மா குச்சி மட்டும் இல்லை சாப்பிட சீத்தாப்பழமும் வழி தாகட்டா தண்ணி எலுமிச்சம்பழ சாறு எல்லாம் கொடுத்து தம்பி வெட்டியோடு போய் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் எதுக்குங்க? எல்லாம் பரம்பரை பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு யூடியூபர்ஸ் யாருமே இங்கே வராத இடம் இது. இந்த வழியில் யாருமே சுற்றி காட்டிக்க மாட்டாங்க. நம்ம சேனல் க்ரீன் டிக் தான் சுற்றி காட்டுது. அன்பு தான். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வரணும் இல்லை சரிக்கு விட்டா அம்பு. இதே தான் இடமா இருக்கு. கொஞ்சம் எஜ்ஜிலெல்லாம் பார்த்து கால் வைக்கணும். ஏன்னா அவ்வளோ ஸ்லோப்பு. பாதுகாப்பாக ஏறி பாதுகாப்பாக இறங்கினா பயணம் அருமையாக இருக்கும். ஓ இல்லை புல்லெல்லாம் உயரமாக இருக்கும்.
போயிருந்தோம். தலை மட்டும்தான் நமக்கு தெரியும். தெரியும். இதாங்க இளம்பிள்ளை கட்டிடமாக இருக்குல்ல, இதான் இளம்பிள்ளை. என்னை வாழ வைத்த மண், வாழ வைக்க போகும் மண், வாழ வைத்து கொண்டிருக்கும் மண். இந்த மண்ணில் நான் 2000 வந்து ஜல்லுவரை வச்சு இது ஆண்ட புண்ணியத்தில் அப்பன்னு சித்தர் பெருமான அருளால் நீங்கள் நமக்கு பரவலாம். நம்ம கடை பேர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சில்க்ஸ். உங்களுக்கு எல்லா தரப்புப்பட்ட சேலை வகைகளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். வேண்டியவங்க நம்ம என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை கீழே கொடுக்குறேன், தொடர்பு கொள்ளுங்க. வடிகட்டுறோம் இல்லையா, உங்களுக்கு தான் போதும். 1/2 கிலோ ரவை போதும். சென்னை போயிட்டு வந்து போட்டு 1/2 கிலோ வடிகட்டுறோம் வருவானா? இப்போ எவ்வளோ பணம் காசு இருந்தானா இங்கெல்லாம் வர முடியுமா? முதல்ல வர முடியாதுங்க, கண்டிப்பாக வர முடியாது. இனிமேல் மலைக்கு மேலே போவோமான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு 44வது டைம். ஏறவே மாட்டேன், உடம்பு செல்லாது போனப்போ ஏறதே கிடையாது. இங்கே என்னென்னா இங்கே கோவில், ஒரு கோவில் மட்டும் தான் இருக்காண்ணா? 2 கோயில். ஈஸ்வரன் மேல் சித்தர்னா வந்து மேல் சித்தர் ஒன்று. சரி, அது கீழே நம்ம போகிற வழியில் ஈஸ்வரன் கோயில். ஓ, அவர் வந்து ரிங்க வச்சு சேலத்துக்கு தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. சரி சரிண்ணா. அடிவாரம் மொத்தம் இது எத்தனை வழி இருக்குது? மலை ஒன்று, சடையானுக்கு ஒரு வழி, சித்திரக்கால் ஒன்று, அங்கே இதுலேருந்து அப்படியே கூட ஆயிடும். மொத்தம் 4 வழி இருக்கா? வர முடியாது நம்ம. எப்படின்னு வராது. ஒரு வழி. மெயின் வந்து இதுதான் ஆரம்பத்து வழிங்க. ஓ, இப்போ நாங்களாம் அதில் போயிட்டு இருந்தோம். நம்ம இதுக்கெல்லாம் வயசே கணக்கில். அதை தான் இப்போ இந்த சில மலையெல்லாம் 70 வயசு தாத்தாலாம் ஏறுறாங்க. 25 வருஷம் ஒருத்தர் இருக்காரு, பூசை பண்ணுறாரு. அவர் ஏறி தான் வர்றாரா? அவர் ஏறி வந்து அப்புறம் அதெல்லாம் மூலியாக கொடுத்து வச்சுருக்கணும். அவர் இல்லை இருக்குங்க, எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். இதுலேயே மனசுக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. என்ன பேகு? கோயிலுக்கு போயிட்டு மேலே போயிட்டு கீழே வரியா? எத்தனை படிக்கிற? 7வது. பேக் எது இருக்கு? அந்த ஸ்கூல் அங்கேயே இருக்கு. இல்லை, எதுக்கு மேலே பேக் எடுக்க போனேன்? பேக் விட்டோன்ட்டு. ஓ, உங்கள் ஐயா விட்டு வந்தாரா? நீ போய் எடுத்து வந்தியா? உனக்கு சுலபமாக இருக்குது ஏறத்துக்கு. சரி, ஒரு நல்லா படி சரியா? நம்ம சேனல் என்ன க்ரீன் டிக் சொல்லு. க்ரீன் டிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு. க்ரீன் டிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு. தம்பியெல்லாம் ஈஸியாக ஏறான், ஈஸியாக இறங்குறான். அப்புறம் ஓடுறான் பாருங்க. பார்த்து பாதுகாப்பா போ. வந்திருப்பாங்க. ஓ, அதனால பேக் விட்டு போயிட்டாங்க. பரவாயில்ல. இது இருந்துக்குது. தீராத பிணி கூட இங்கே வந்தால் தீருங்க. இங்கே இருக்க அடிவாரத்தில் உள்ள சித்தர் கோயிலில் கிணத்துல குளித்தா தீராத வியாதி கூட சரியாகும். முதல்ல வர்றது சிவன் கோயிலா? முதல்ல சிவன் கோயிலை கும்பிட்டு அப்புறம் மேல் சித்தர். கேட்க கேட்க கொடுப்பார் இறைவன், அப்பன், ஈசன், சிவபெருமான், தமிழ் கடவுள், நம சிவாய. உலகெங்கும் வாழும் ஆன்மீக பக்தர்களுக்கு, நல்லுள்ளங்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம். இது நம்ம இதாங்க, இது எத்தனை ஆகுதுன்னா ஓ, ஆஹா, நம்ம பாருங்கள் காண வந்த சிவபெருமான். அப்பன் பேர் சொன்னோடனே நிறைய வேகமாகுது. ஆண்டவா பரம்பொருளே. மலையேற பயணத்தில்னா நமக்கு என்ன தெரியுதுன்னா, முயற்சிங்கிறது சின்ன சின்னதாக ஆரம்பித்து எடுத்தால் தான் நம்ம மேலே வர முடியும். மேலே வந்தாலும் இருந்தால் தான் நமக்கு நினச்ச இடத்துக்கு வர முடியும். சிவன் கோயில் இன்னும் ஒரு இப்போ ஏரி ஒன்றுமில்ல, அந்த அளவுக்கு மேலே போனால் சித்திரங்கள் என்ன மேல் சித்திரம் பெட்டி
மகளே அப்பனா சிவபெருமான் இந்த கோயில் பாருங்கள், எந்த இடத்துல இருந்து அமர்ந்திருக்காரு பாருங்கள். நம்ம உலக மக்களுக்கு அருள்வாளிக்க எந்த இடத்துல இருந்து என்ன பண்ண போகிறோம் நம்ம? சமையல். ஓ, சமையல் இங்கே சமைக்கிறது. சாப்பிட்டு மேலே போய் ரைட்டு. சரிங்க, காலையில் உணவு வந்துட்டு மேல் சித்திரை எப்படி போகணுன்னா இதில் இந்த வழியாக மேலே அதே போகணும். இன்னும் ஒரு மலை இருக்குது, அந்த மலைக்கு போகணுங்க. மேல் சித்து கிணறு இங்கே இருக்காண்ணா. தண்ணி நல்லா இருக்குமாண்ணா? அருமையாக மூலிகை தண்ணி. மூலிகை தண்ணி எல்லாம் இது சூப்பராக இருங்க. தண்ணி கிடைக்கணுமே. கிடைக்கணுமே. அந்த மாதிரி 5வது ஸ்டேஜுங்க. நமச்சிவாய 5 எழுத்து 5வது ஸ்டேஜ் வந்துட்டோம். கரெக்ட். நம்மளால் முடியுது, நம்ம இங்கே வந்து பார்த்துட்றோம். இங்கே நம்ம எதுக்கு நம்ம எடுத்து நம்ம போடுறோம்னா, இங்கே வர முடியாதவங்க இதில் பார்த்து அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தான். சமையல் ஆகிட்டுருக்கு. எரியுது நல்லா. நண்பர்களை சமைச்சாச்சு. உப்புமா, ரவா உப்புமா. அண்ணனுங்களாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. நம்ம அமைதியாக உட்காந்து சாப்பிட்லாம். இன்னொரு கேனுக்கு பாருங்க. அதுலையா சமையல் மிச்சமானதை நண்பர்லாம் வந்துட்டாங்க. குரங்கு நண்பர்கள். இது ஒரு புண்ணியம்தான். நம சிவாய நமோ நாராயண நம சிவாய. இந்த நாட்டு சர்க்கரை கடலை ஆண்டவன் அது வேற நன்றிக்கு கேட்குறாங்க. ஈசனை கும்பிட்டாச்சு. நம்ம அடுத்தது மேல் சித்தருக்கு சாப்பிடுவோம். மேல் சித்தருக்கு கிளம்பியாச்சு. இந்த வழியாக தான் போகணும் மேல் சித்தருக்கு. ஒரு 1/4 மணி நேரம் பயணங்க. இந்த மலை கொஞ்சம் கடுமையாக தான் இருக்குதுன்னு சொன்னார். இங்கே குரங்கு எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பையன் எது இருந்தாலும் முடிக்கிட்டு போயிட மாதிரி இருக்குது. இறங்கிடலாம். இங்கே ஒரு கிணறு இருக்குது. நண்பர்கள் யாராவது அதில் குளிச்சிட்ருக்காங்க. ஹாய், ஊற்று தண்ணியா இல்லை இங்கே ஊற்று தண்ணியாண்ணா? மழை பெஞ்சாலும் அந்த கிணத்துல தண்ணி இருக்கா? நண்பரெல்லாம் குளிச்சுட்டு இங்கே தண்ணி குடிச்சிக்கலாம். காலுக்கு தண்ணி மட்டுவிட்டு இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். இந்த தண்ணியெல்லாம் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுக்கணுமே. அண்ணன் பேருண்ணா? மணிகண்டன். மணிகண்டன். நீங்கண்ணா? தங்கராஜ். தங்கராஜ். நம்ம சேனல் தான் க்ரீன் டிக்கு. க்ரீன் டிக்குன்றது இதுதான் வழிண்ணா. எங்கே அண்ணனுங்களாம் காணோம். நான் அழகு அழகு. இதுதாங்க மழை பெஞ்சால் தண்ணி இப்படி தான் வரும், ஓடி வரும். இதே அவங்க வழித்தலமாக பண்ணிக்கிட்டாங்க அந்த மக்கள். முருகா அண்ணா, இங்கே சத்தமே காணோம். நான் வேறு இந்த ரூட் வந்தது இல்லையே. நான் இது ஒரே தடம் தானா? ஏன்னா இது இது எங்கே வருது அப்படியே அங்கே தான் போனோம். இன்னும் எவ்வளோ தோணா ஏண்ணா? அண்ணா இப்படியாண்ணா? இப்படியா தரோம் இதுதானே? நண்பர்களே, நம்ம க்ரீன் டிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்பா
இதாங்க நம்ம வந்து வர இடம் மேல் சித்தர் பௌர்ணமி அன்னைக்கு. இந்த பாருங்க, இதான் மேல் சித்தர்ண்ணா? ஆமாம், இதுதான் மேல் சித்தர் அமைப்பு. ஓ, அப்பனி தான் மேல் சித்தர். இதெல்லாம் ஒவ்வொரு சாமி. நெட்டுக்கு விநாயகர் பெருமானே அப்பா காப்பாற்றுப்பா. ஈஸ்வரன், நந்தி பகவான். ஓ, பூசா முடிந்தாண்ணா? நைட்டு இருந்தே கேட்குறீங்களா என்ன? சரி சரிண்ணா. பௌர்ணமியாக மாசிக்கிறோம். இதுதான் என்ன 12 சித்தர்கள். 12 சித்தர்கள் உருவம் இல்லாமல் சிலை இருக்கு. அதாவது இங்கே காலாங்கி சித்தருங்கிறவர் திருமூலரால் அனுப்பப்பட்டு இங்கே மூலிகை எடுத்துட்டு இருந்தாருங்க. மூலிகை எடுத்துட்டு இருக்கும்போது அதாவது அவங்க சிஷியர்களை சமையல் செய்ய விட்டுட்டு அவர் வந்து மூலிகை எடுக்க போனது. அவங்க வந்து சமையலை வந்து செஞ்சு அதை கிண்டும் போது கர்ப்பம் மாறி போச்சுங்க. கர்ப்பம் மாறினது என்ன பண்ணாங்கன்னா குருநாதர் வந்து திட்டுவாருன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த சாப்பாடு நாம் சாப்பிட்டு வேலை செஞ்சிடலாம்னு சொல்லி செஞ்சுருக்காங்க. அது செஞ்சும்போது அதை உச்சி எடுத்து கிண்டும் போது சோறு கர்ப்பாகி போச்சு. அது கர்ப்பம் சாப்பிட்டாங்க. சாப்பிடும் போது என்ன பண்ணாங்க, முதுமையாக இருந்தவங்க இளமையாக மாறிட்டாங்க. அப்புறம் அவர் வந்தப்போ நான் இங்கே பெரிய 2 விட்டு போனாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரே கேட்க, இல்லை குருநாதர் இந்த மாதிரி நாங்கள் தான் சாப்பாடு கருப்பாயிருச்சு, சாப்பிட்டோம், அதனால இப்படி ஆகிட்டோம். அதை வந்து வாந்தி எடுத்து அவரும் சாப்பிட்டது. அதுதான் அவரே வந்து இளமை போய் முதுமையாக மாறினது. அதான் வந்து இளம்பிள்ளைன்னு ஊர் அந்த காலம் தான் இளம்பிள்ளைன்னு பேர் வச்சு. அதனால இந்த காற்று வந்து நம்ம போட்டால் நம்மளுடைய நோய் தீரும் அப்படின்னு நம்பிக்கைங்க. காலாங்கி சித்தர் வந்து எங்கள் பரம்பரையில், அதாவது எங்களுக்கு திருமண பரம்பரை, என்ன பரம்பரை, அவர் வந்து இங்கே குழந்தை, அதாவது பையனா உருவம் எடுத்து மாட்டில் பால் குடிக்கும் போது இங்கே அடிபட்டு அங்கே மறைஞ்சு, இங்கே வளைஞ்சது அங்கே கீழே வந்துட்டார். அதுதாங்க நாங்கள் சாமி தெரியாம அடிச்சது தான் வருஷம் திருவிழா செஞ்சு அந்த அடி திருப்பி வாங்கிக்கிறதுங்க. சிறப்புன்னு சொல்லி செஞ்சு நாங்கள் திரும்பி வாங்கிக்கிறோம். எங்களுக்கு வந்து நம்ம யாருக்கு வந்து முறை வருதோ அவங்க அந்த விரதம் ஒரு வருஷம் வந்து மொட்டையை அடிச்சு இது பண்ணி அவர் என்ன அலங்காரம் பண்ணாலும் அது மாதிரி அலங்காரம் பண்ணி தண்ணி திருப்பி வைக்கிறது. இந்த சித்திரமலைன்னு அதனால தான் பேர் வந்துச்சா? ஆமாம், சித்தர்கள். இங்கே வந்து இது பண்ண தவம் பண்ணி ஆமாம் இங்கேயே இருந்திருக்காங்க. அவன் தான் சித்திரமலை. மேல் சித்திரம்னா இப்போ கீழே வந்து எவ்வளோ தூரம் எத்தனை வந்து 7000 அடி சொல்லுவாங்க. 7000 அடி. இது வந்து குழந்தை வர்றதுக்கு ரொம்ப சாமிங்க. குழந்தை வர வச்சா கல்யாணத்துக்கு குழந்தை வர்றதுக்கு நம்ம சுத்த வராதால எல்லாருமே வர வச்சுட்டு போனோம். அப்போ அந்த காலத்துலலாம் அதிகமாக இருந்தாலும் வந்து அப்போ வர சித்தன், சித்தேஸ்வரன், சித்தராஜ் இந்த மாதிரி பேர் அதிகமாக வச்சிருப்பாங்க. அந்த இளம்பை சுற்றி எல்லாம் அந்த பேர் தான் அதிகமாக இருக்குங்க. இருக்காங்க. இதெல்லாம் இங்கே வரதுக்கே கொடுத்து வச்சுக்கணும். அந்த இதை நம்ம தொட்டு சேவை செய்யறது நம்ம கொடுக்கணும். எங்களுக்கு வரதுக்கே கொடுத்து வச்சுக்கணும்னா அப்புறம் நீங்கள் இங்கேயே இருந்து ஆண்டவனுக்கு பணிவிடை செய்யும்போது இன்னும் எவ்வளோ கொடுத்து வச்சுக்கணும் நீங்கள்? 18 சித்தர்கள். எத்தனை அதிகமாக சிறப்பு இங்கே சித்திரா பௌர்ணமி அதிக கூட்டம் வரும். வந்து இங்கே எல்லாம் சமைச்சு இப்போ வந்து இந்த ஃபாரஸ்ட் அப்போ வந்து இந்த காஞ்சி போயிருது இல்லைங்களா? ஆமாண்ணா. அதனால கொஞ்சம் ஃபாரஸ்ட்காரங்க கொஞ்சம் கழுவி சமயத்தை மேலே வந்து எல்லாம் பிடிச்சிச்சுன்னா ஜனங்க வந்து உள்ள மாட்டினா அதாவது இந்த கோயிலுக்கு மட்டும் முன்னாடி பொங்க வச்சுக்கிறது, மற்றபடி சமைக்கிறதுக்கு அந்த மாதிரி இல்லைங்க. ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்குதுங்க. அப்போ இந்த 18 கிராமமும் மலை நம்பி தான் அப்போ அந்த காலத்தில் ஆடு மாடு மேய்ச்சி தான் ஜெவன் பண்ணிருக்காங்க. எங்கள் ஆளுங்க ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு பசங்களை அனுப்புவாங்களாம். அப்போ இந்த முன்னோர்கள் அப்போ வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, இவர் வந்து பசங்களோட விளையாடிட்டு அதை மூலிகை எடுக்க போவார். எடுத்துட்டு வந்து அது விளையாட்டுக்காரங்க தானே விளையாடிட்டு மாட்டுக்கு பால் குடிச்சு வரோம். அந்த பால்காரர்கள் சொல்லி ஏன்னா மாடு மேய்க்கிறீங்களா விளையாட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க திட்ட, இல்லை எங்களோட பையன் வந்து விளையாடுவான், அந்த சாமி நாங்கள் சாப்பிட அந்த கஞ்சி அதை கொண்டு குடிப்பாங்களா, அதை குடிக்கிற நேரத்தில் அவன் மாட்டில் பால் குடிச்சிடறான் அப்படின்னு சொல்லும் போது இது உண்மையாக பொய்யான வந்து பார்க்கன்னு சொல்லி அவர் ஏற விட்டுட்டு கையில் ஒன்று எடுத்து வந்துக்கிறாரு. கையிலேயே அவர் வந்து அவர் இது உண்மையானு பார்க்கறதுக்கு வந்தவர். இப்படி மறைஞ்சிருந்து பார்க்கும்போது மாட்டில் பால் குடிக்கும் போது அடிச்சிட்டாரு. அதை அடிக்கும் போது இங்கே போய் மறைஞ்சு அங்கே உட்காந்துது. அதாவது அப்போ வந்து தெய்வம் தெரியாது அடிச்சது. அப்புறம் அங்கே உட்காந்து அங்கே போய் ஒருத்தருக்கு கடவுள் சொல்லி இப்படி இது மாதிரி ஆயிடுச்சு, இவங்களை இந்த மாதிரி 15 நாளைக்கு அவங்க பிச்சை எடுக்க போகணும். நாங்கள் வரமுறையில் போய் எனக்கு அந்த வர பணத்தில் எனக்கு திருவிழா செஞ்சு 3 கிலோவோட சந்தன கட்டை வாங்கி அதுக்கு அடிபட்டதுக்கு மருந்துங்க சந்தன காப்புன்னு செய்வோம். கவர்மெண்ட் மூலியமா நாங்கள் செய்யறோம். அப்போ தனியார் இருந்துச்சு, அப்புறம் கவர்மெண்ட்ல போயிடுச்சு. அப்போ நாங்கள் ஆனால் அந்த பரம்பரையில் நாங்கள் தான் செஞ்சுட்டு வரோம். அப்போ சந்தன காலத்தை வரைஞ்சி அங்கே அவருக்கு பூச்சி விட்டு
எங்கள் குடும்பத்துக்கு யாருக்கு அந்த மரம் வருதோ அவங்க வந்து விரதம் இருப்பாங்க ஒரு வருஷத்துக்கு முடிவிட்டு. அந்த இருந்து முடிவிட்டு மொட்டை அடித்து அவருக்கு எப்படி சந்தானம் பூசி அதானம் பண்ணாலும் அதேமாதிரி நமக்கு பூசி செவ்வாய்க்கிழமை சிந்து சேர்ப்புன்னு சொல்லியும் புதன்கிழமைங்க அந்த மகப்பூசின்னு சொல்லி அந்த அடியை திருப்பி வாங்கிக்கிறோங்க. சரியாக முடிச்சதுக்கு கொஞ்சம் ஜனங்கள்லாம் நல்லபடியாக வாழணும். அதாவது இங்கே அப்படி அவருடைய திருவிழா நடத்துறதுக்காக எங்கள் மூலியமாக அதை பண்ணது. காலாங்கி சித்தர் வந்து சமாதி கிடையாதுங்க. அவர் காத்தல மறைஞ்சார் இல்லை, அப்படியே மறைஞ்சிட்டு இருக்கிறதுனால அந்த நம்ம நோய் இருக்கிற இடமா இருக்குது. சஞ்சீவி குச்சி இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த காற்று நம்ம மேலே பட்டால் எல்லா விதமான நோய் செஞ்சிடும். மக்கள் எல்லாம் வந்துட்டு போனாலும் நல்லா இருக்குங்க. பேட்டிங் கொடுத்துருந்தீங்க. இது யாரும் முதல்ல அவங்ககிட்ட பேட்டி எடுத்துக்காங்களா? நம்ம முதல்ல. ஆமாம், இதுக்கு மேலே இதுக்கு மேலே வந்து கன்னிமார் ஒரு இன்னொரு 4-3 கிலோமீட்டர் போகணும். சப்தகன்னிகளே அண்ணன் சொன்ன மாதிரி நாம தான் வந்து அண்ணனை பேட்டி எடுத்து இந்த ஆண்டவன் நல்லாரில் எல்லாத்தையும் கிடைக்க ஆண்டவனை பிரார்த்திக்கும். பாருங்க, கிராமத்தில் விநாயகர்லாம் இப்படி தான் இருப்பார். கிராமத்து வழிபாடே ஆத்மாத்மா இருக்குங்க. நம்ம என்ன கோயிலுக்கு போனாலும் கிராமத்து வழிபாடை வந்து நம்ம தமிழே பேசி தமிழே பண்ணுறதுக்கு அவ்வளோ சிறப்பு. நீர் வாங்கிங்களா? அதான் சித்தர்களை படிச்சுட்டு இங்கே இருந்தாலும் பொறிக்கிறாங்க. கல்கட்டில் பொறிக்கிறாங்க. இதெல்லாம் இப்போ எப்படி போட்டு கொண்டு வந்துருப்பீங்க? அதுங்களை வரைகிட்ட அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்றதுங்க. அவங்களாம் எவ்வளோ தூக்குறாங்களோ அவங்களுக்கு கொடுத்தது. 27 வருஷம் ஆகுதுங்க. கோயில் கட்டி 28 வருஷம் ஆகுதானே? அழகா பார்த்து கம்முன்னு அமைதியாக இருக்குதுங்க. அவர் இதை குரங்கு சேட்டை மகளா பாரு தலைவர் இலை போட்டு முன்னாலே அவங்க சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்து சாமி பார்த்து படையில் இட்டுட்டு இப்போ நம்ம கீழே இறங்குறோம். வாங்க. இன்னொரு அதே வழியில் இந்த கேமராவை வச்சுக்கிட்டு இறங்குறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருங்க. ஏறும்போது கொஞ்சம் பொறுமையாக ஏறணுமா, இறங்கும்போது கொஞ்சம் தடுமாட்டமாக இருக்குது. எவ்வளோ இருந்தாலும் நம்ம இடத்துக்கு சில பேரால் தான் வர முடியும். இதை என்னால் முடிஞ்சது உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்து காட்டுறது எனக்கு ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி. மேக கூட்டம். வாங்க நம்ம சிவன் கோயில்கிட்ட கண்டினியூ பண்ணுவோம், வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். திருப்பி சிவன் கோயிலுக்கே வந்துடுங்க. பயணத்தை தொடருவோம். அப்படி நம சிவாய. போகலாமண்ணா? ஆமாம், மேகலாம் பாருங்க, அது நிறைய வருது. நமக்கு பாடி கார்டு ஆண்டவனே நமக்கு பயத்துக்கு போகிறதுக்கு அவர் அனுப்பிச்சி விட்ருக்கிறார், காலபைரவரை. ரொம்ப இங்கே தான் உட்காந்து இலை பாருணும். திருப்பி அங்கேயே வந்து கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு விடுங்க. பாவம், ஏன்னா அங்கேருந்து மழை இருந்தால் கூட வருதுண்ணா. பாவம், ஆனால் கிளைமேட் நல்லா மாறிடுச்சுண்ணா, சூப்பராக இருக்குது. ஆமாம், பரவாயில்ல. அது கொஞ்சம் கல்லுகள்லாம் இருக்குது, சின்ன சின்ன கல்லாக இருக்கா, கொஞ்சம் காலை இடறது. இங்கே தலைவன் பின்னாடி வந்தான். நண்பர்களை போய் வந்தால் இறங்கியாச்சு. பயணம் இனிதே அமைந்தது, ஆன்மீக பயணம். நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அங்கே வாங்க பண்ணோம். தம்பி இதை வணங்கிட்டு நண்பர்களே, இப்போ ஆன்மீக பயணம் சிறப்பாக முடிவுட்டுருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்து பாய் மக்களே. கிரீன் டீக்.